ஹாய் கைஸ், நாங்கள் உங்கள் வெரோனிகா கப்பிள்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோமா. அப்போன்னா இந்த பிளேஸை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தூத்துக்குடி ஃபுல்லாகவே ஒரு 2 days 3 days நல்ல மழை பெஞ்சிச்சா. கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்து ஆடு வேறு குறுக்க வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ நேச்சர் அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருந்துச்சு. மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். புதுக்கோட்டை டு ஏரல் போகிற ரூட்டு தான் இது. ஒண்டர்ஃபுல்லான வியூ. யாருக்காவது ஃபோட்டோஷூட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கேரளா தான் மைண்டுக்கு வந்துச்சு. கேரளாவில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சைடு தண்ணி, இந்த சைடு ரோடு, அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறது, சாங் கேட்டுகிட்டே போகிறது, அதெல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் சின்ன சின்ன தென்னை மரங்கள் அப்படி அழகாக இருந்துச்சு. நிறைய செடி, குளத்தில் இருக்கிற அந்த செடி இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் ரோட்டில் போகும்போதும் பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால அழகாக அந்த வியூ வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வியூவாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் வந்து சன் செட் இருக்கிறதுனால அந்த வியூவை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே நேராக இங்கே ஏரல் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் இந்த வியூவை பார்த்து இதுலேயே நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ தூரம் ஏன் போய்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். நாங்கள் இதில் நின்று நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ரோடை நாங்கள் பார்த்தோம். இந்த பாலம், இந்த 2 சைடு தண்ணி இருக்கிறது அழகாக இருக்குன்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த தண்ணிக்குள்ளே நிறைய பூலாம் இருந்துச்சு. அது பேர் தெரில, பட் அழகாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். இதுதான் அடுத்து அங்கேருந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இருந்த ரோட்டில் இருந்த கிளிப்ஸை தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கேரளா, நான் சொன்ன மாதிரி கேரளா மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு போர்டு பார்த்தோம். ஆறுமுகமங்கலம்ங்கிற ஊரில். அது ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொன்னாங்களா. சரி, ஓகே, வந்துட்டோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியல, அந்த கோயில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. வெளியே இருந்தே அந்த கோயிலை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே இருந்ததில் எங்கள் 2 பேருக்குமே டைம் போனதே தெரில. டைம் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. சரி, ஓகே, கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகாதவங்க இந்த பிளேஸ்க்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெரோனிகா கப்பிள்ஸ்.